ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு கும்போணம் ஸ்பெஷல் கடப்பா தான் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊர் கும்போணம் பக்கம் தாங்க. ஆனால் இந்த கடப்பா பற்றிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்த்து செய்யணும்னு நினச்சது இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம். அரை மூடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 முந்திரி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பருப்பு, ஒரு உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 4-5 விசிலில் வெந்துடும். வெந்த பருப்பையும் உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் போட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. வதக்கிட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி அதுலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இப்படி கொதித்து வரும்போது வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் அதுலேயே ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு மல்லியில தூவி இறக்கிட்டிங்கன்னா கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு போடாட்டி குருமா மாதிரி இருந்திருக்கும், தேங்காய் போடாட்டி சாம்பார் மாதிரி இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. மேபி சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. ஆனால் காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன மாதிரி வீடியோ பார்த்து டெம்ட் ஆகி எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹோம் குயின்.